ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஒரு மீனை வச்சு செய்ய போகிறோம். அந்த மீனை வந்து நம்ம எப்படி வந்து சூப்புன்னு சொல்லலாம், இதை வந்து நீங்கள் வந்து சூப்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிறத வச்சு தான் செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை கொட்டையும் சங்கரா மீனும். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மொச்சைக்கொட்டை சங்கரா மீன் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த மொச்சைக்கொட்டை 1 கப், சங்கரா மீன் 1, ஆப்பிள் 1, ஆரஞ்சு பழம் 1, சிறிதாக நறுக்கிய கேரட் 1, சிறிதாக நறுக்கிய பூண்டு 10 பல், வேக வைத்த பச்சை பட்டாணி 1/2 கப், நீளமாக நறுக்கிய வெங்காயம் 1, மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. மொச்சைக்கொட்டை சங்கரா மீன். இந்த டிஷ் என்னடா அப்படி புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊரில் இருக்கிற அந்த மொச்சைக்கொட்டையை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நான் இருக்கு இல்லையா, அந்த மொச்சைக்கொட்டையை நல்லா ஒரு நாள் வந்து ஃபுல்லாக நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதை வந்து நல்லா வேக வைக்கணும். ஒரு நாள் ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேகிறதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான். டக்குன்னு சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சு கொலைய ஏற்றக்கூடாது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சங்கரா மீன் எடுத்துருக்கேன். இதில் வந்து முள் எதுவுமே இல்லை. 2 சைடும் ஒரு மீன் எடுத்து என்னென்னா ஃபில்லே பண்ணும். இதை வந்து ஃபில்லே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்கின்னோட, அதாவது தோலோட நம்ம வச்சுருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பிளேட் எடுத்துருக்கேன். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், வச்சுருக்கிற இந்த மீனை வந்து இதில் சேர்த்துலாம். இதோட இங்கே வந்து ஆரஞ்சில் வந்து நான் என்னென்னா தோலை வந்து நம்ம துருவி இதில் போட போகிறோம். இது வந்து மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழும். இதாக இருக்கு, இது வந்து லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, நல்லா தோலை வந்து நல்லா துருவி எடுத்துருங்க. ஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு பழம் வாங்கும்போது எப்படின்னா, கொஞ்சம் அந்த தோல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வாங்க. அதாவது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி வராது. அதனால் வாங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்துச்சுன்னா என்னென்னா ஈஸியாக அந்த இது மாதிரி வருது இல்லையா, இது மாதிரி வந்துடும். இதை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், இப்படியே மேலே தடவிக்கோங்க. இது வந்து கசக்காது. நம்ம வந்து என்ன செய்யணும்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எப்போவுமே. இதே மாதிரி இந்த சைட்லேயும் திருப்பிட்டு இதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே நல்லா தடவிடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மிளகு பொடி இந்த சைடில் எடுத்துருங்க. கொஞ்சம் உப்பு, இது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா நல்லா 2 சைடு வந்து பார்த்தீங்களா, இது மாதிரி 2 சைடு நம்ம என்ன செய்யணும்னா நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சைடில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மீனை எடுத்து அப்படியே சைடில் வச்சுனா ஒரு 1 மணி நேரம் இல்லை வந்து 1/2 மணி நேரம் நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஆரஞ்சுடைய ஃப்ளேவர் வந்து அந்த மீனுக்குள்ளே வந்து இறங்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். சூடாகணும். சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டிஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரெஞ்ச் லாண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் லாண்ட்ரின்னோடனே நீங்கள் வந்து இந்த துணி போட்டு துவைக்கிற அப்படின்னு நினச்சிடாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பேரே அதுதான். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மீனும் அந்த மொச்சைக்கொட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து இங்கே ஆரஞ்சு ஆப்பிள்லாம் சேர்க்கும்பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ செய்ய போகிறோம். இங்கே வந்து மீனை ஒரு சைடில் வந்து நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்ராட்லலாம் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அவங்க பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கேயும் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி எண்ணெய் யூஸ் பண்ணாலும் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் பட்டர் சேர்த்தலாம். ஆனால் வந்து லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை எப்போவுமே செய்யணும். வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. என்ன செய்ய போகிறேன், நான் வந்து இங்கே
வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் அப்படியே சேர்த்துலாம். வெங்காயத்தை சேர்த்துலாம். வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணி எடுத்துலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அங்கே வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த வெங்காயம் வந்து அந்த லோ ஃப்ளேமில் எவ்வளோ அழகாக குக் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பூண்டை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நிறைய பூண்டு யூஸ் பண்ணால் தான் இதோடைய டேஸ்ட்டே இருக்கும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பூண்டை இப்படி சேர்த்துலாம். சேர்த்துட்டு எப்போவுமே லோ ஃப்ளேமில் இந்த டிஷ்ஷு பண்ணும்போது நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா என்ன செய்யணும்னா அப்படியே நெருப்பை வந்து கம்மியாக வச்சே நீங்கள் குக் பண்ணி எடுத்துடணும். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே இருக்கிற இந்த கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன செய்ய போகிறோன்னா தேவையான அளவு உப்பு, வேணும்னா கடைசியில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா யூரோப்லலாம் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, மசாலாவே இருக்காது அவங்கள. மெயின்லி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு பொடி தான் இருக்கும். ஸோ இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா அங்கே வந்து பச்சை பட்டாணி அதையும் இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நெருப்பை கூட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா சீக்கிரம் கருகிரும். அதனால் அப்படியே லோ ஃப்ளேமில் அந்த வெங்காயமும் குக் ஆகணும், அதே நேரத்தில் என்னென்னா அந்த கேரட்டும் குக் ஆகணும். இப்போ கேரட்டு அந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த மொச்சக்கொட்டையை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துலாம். மொச்சக்கொட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த வெங்காயம் அந்த மொச்சக்கொட்டை எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்னா வெயிட் பண்ணலாம். இதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ மீனை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். சரியா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாகணும். இதில் வந்து இந்த மீனை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பேனில் போட்டு 2 சைடு வந்து பரட்டி எடுக்க போகிறோம். அதே நேரத்தில் இதுவும் குக் ஆயிரும். அதனால் இந்த பேன் வந்து சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பேன் வந்து சூடாயாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலாம். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனை வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து அந்த தோல் பகுதியை தான் இதை அப்படி கீழே போடலாம். போட்டுட்டு என்ன செய்யணும்னா அப்படியே லைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கலாம். ஏன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா தோல் பகுதியும் சுருங்கும் போது மேலே இருக்கிறதும் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் லைட்டாக ரொம்ப ஜென்டிலாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே லைட்டாக திருப்பிடலாம். இது வந்து என்னடா இது வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து அந்த லோ ஃப்ளேமில் அந்த பேன் வந்து அதாவது அந்த தோல் பகுதி வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிருக்கு, அவ்வளோதான். இதை வந்து என்னென்னா இன்னொரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயாச்சு. இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்தாச்சு.
இந்த பட்டர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வருங்க. அது நீங்கள் வீட்டில் நீங்கள் குக் பண்ணி பார்த்தாலே தெரியும். பட்டர் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மீன்லாம் வந்து சமைச்சிங்கன்னா. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு அழகான வந்து ஒரு ஷைனிங் ஒரு கிளேஸ் வந்துருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி வரணும். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த மீன் எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போது எல்லாமே ரெடி ஆயாச்சு. அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த பீன்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ எடுத்து பிளேட் பண்ணிடலாம். கடைசியில் கொஞ்சம் இதுக்கு பட்டர் சேர்த்தாச்சு. இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இந்த கலர் இருக்கணும் பாருங்களேன். இந்த ஒரு ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து ஒரு லைட் கோல்டன் கலரில் இருக்கு இல்லையா. ரொம்ப ப்ரௌன் ஆக்கக்கூடாது. இந்த தண்ணி வந்து எப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து இந்த கலரில் இருக்கணும். இருந்தால் தான் அந்த மீனோட சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இப்போது மீன் மொச்சக்கொட்டை சங்கரா மீன் செய்முறை. முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் சங்கரா மீனை வச்சுட்டு அதில் ஆரஞ்சு தோலை நல்லா துருவிட்டு அதோட கொஞ்சம் மிளகு பொடி உப்பையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் பட்டரையும் சேர்த்துட்டு வச்சுருக்கிற வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த பூண்டையும் கேரட்டையும் சேர்த்து வதக்கிடலாம். அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு பச்சை பட்டாணியும் மொச்சக்கொட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுருங்க. நல்லா தண்ணியில் அந்த பூண்டு கேரட்டு பச்சை பட்டாணி அந்த மொச்சக்கொட்டையும் வெந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. அது நல்லா லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டரை சேர்த்து முடிச்சிடலாம். அது குக் ஆகிட்டு இருக்க அதே நேரத்தில் சைடில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனை அதில் முதல்ல ஒரு சைடில் போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அடுத்த சைடு திருப்பிட்டு ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துலாம். இப்போது இரண்டும் ரெடியானதுக்கு பிறகு ஒரு போல் எடுத்துக்கோங்க. அந்த போலில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த மொச்சக்கொட்டை சூப்பை ஊற்றிட்டு அதுக்கு மேலே சங்கரா மீனையும் வச்சு ஆப்பிள் ஆரஞ்சு சேலடை மேலே வச்சு முடிச்சிடலாம். இப்போ சூப்பரான ஒரு மொச்சக்கொட்டை சங்கரா மீன் ரெடி. மொச்சக்கொட்டையும் சங்கரா மீனும் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். பார்க்க உடனே என்னென்னா ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தோன்னே சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இது வந்து சூப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து மீன் அந்த மொச்சக்கொட்டை அந்த இதெல்லாம் சேர்த்து அந்த சேலடோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிறதா, ஊரில் இடத்துல கிடைக்கிறதா. இதை வந்து ஒரு கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்னென்னா ஸ்பெஷலாக இந்த பிளேட் வந்து ரொம்ப முக்கியம். இது மாதிரி பிளேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்குறதே வந்து ஒரு வர்ற கெஸ்ட்டுக்கு செமையாக இருக்கும்.